ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து புஷ் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பஸ்ஸர் பாகம், இது ரெண்டு தான் மெயின். அடுத்தது வந்து இந்த திங்கர்கேட்டில் எப்படி யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கி ஒர்க் பண்ண வைக்கிறோம் அதையும் பார்ப்போம். ஓகே, டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து போன கிளாஸில் நான் சொன்னது எல்இடியை வந்து எமிட் பிளிங்க் பண்ணி வச்சு காட்டுங்க. ஓகே, இப்போ இதுலயே நம்ம புஷ் பட்டன் எடுத்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு புஷ் பட்டன் தேவை. ஓகே, அடுத்த புஷ் பட்டன் சொல்லி டைப் பண்ணால் டைரெக்டாக பட்டன் எடுக்கக்கூடியது வரைக்கும். யா, இந்த புஷ் பட்டனை பார்த்தோம்னா இதில் 4 லெக்ஸ் இருக்குது. ஸோ தேவையான ரெண்டை யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் இதை ஒன்றை அதாவது ஒரு பின்னோடையும் மற்றது கிரவுண்டோடையும் கனெக்ட் பண்ணலாம். இந்த பின்னையும் கனெக்ட் பண்ணலாம், இந்த பின் ஏதாவது உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த பின்னை கனெக்ட் பண்ணுறேன். இந்த அடுத்த டெர்மினல் 12 கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கெதோட்டையும் டிரெக்டாக நாங்கள் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு இப்படியும் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, ஃபங்க்ஷன் பார்ட் முடிஞ்சு இப்போ நம்ம இதுக்குரிய கோட் எடுப்போம். கோடு ரைட் பண்ணுவோம். ஸோ ஐஎன்டி நம்ம 12 கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இது என்ன ஒர்க் பண்ணுன்னு சொல்லி இன்புட் இன்புட் உள்ள ஓகே, இன்புட். இப்போ வந்து இங்க கண்டிஷன் வந்து கொடுக்கணும். இஃப் கண்டிஷன் டிஜிட்டல் ரீட் இப்போ அவுட்புட் எடுக்கிற மிஷின்னா டிரெக்ட் நாங்கள் டிஜிட்டல் ரைட்னு கொடுக்குறோம். இப்போ டிஜிட்டல் ரீடு மிஷின்னா யூசர்ட்ட இருந்து நாங்கள் ஒரு இன்புட் வந்து எடுக்க போகிறோம். டிஜிட்டல் ரீட் இது வந்து 12 கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து லோன் சொல்லி கொடுப்போம். ரீசன் ஏன் நாங்கள் லோன் கொடுக்க மிஷின்னா இந்த புஷ் பட்டனை புஷ் பண்ணா தான் எல்இடி ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி செட்டப் தான் இது. ஓகே ஓகே, இப்போ வந்து எல்இடி எமிட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே லோவில் இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட கோடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிரெக்டாக சிமுலேஷன் பார்ட்டுக்கு போகும். நம்மளோட கோட்டில் எந்த ஒரு பக்கும் இல்லை. ஸோ ஒரு செகண்டுக்கு டிலே பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன். பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. நம்ம புஷ் பண்ணுறதுக்குள்ள இருக்குது. நாங்கள் டிலே செகண்ட் 5000 சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும். எஸ், டிலே செகண்ட் 5000 கொடுப்போம். இப்போ மீண்டும் கோடை கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கோட் தேவை நான் இது பார்ப்போம். 5000 செகண்ட்ஸுக்கு இது டிலே ஆக இருக்கும். அதுக்கு பிறகு இது ஒட்டோவாக எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு இந்த புஷ் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. சரி, இதை வந்து நம்ம ஒக்வியில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒக்வியில் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நான் வந்து இந்த இந்த காலை வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கேன். பட்
இங்க ஒக்வில வந்து அதை உங்களுக்கு டிஃப்ரெண்டா காட்டுறீங்க. ஓகே, அது அங்கதான் டிஃப்ரெண்ட். அதே ஒர்க் தான். என்ன ஒயிட் செட்டப் பின் மோட் 6 வந்து எல்இடிக்கு, மற்றது வந்து புஷ் பட்டனுக்கும் கொடுத்துருக்கேன். புஷ் பண்ணா 2 செகண்ட் டிலே ஆகும். ஓகே, இது ஒர்க் பண்ணதுன்னு பார்க்கலாம். எஸ், இட்ஸ் ஒர்க்கிங் கரெக்ட்லி. இப்போ நம்ம திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த ஒரு இன்புட்டும் கொடுக்கல, ஸோ ஆட்டோவா எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். எல்இடி லோவா இருக்கு. ஸோ வீடியோ கம்ப்ளீட். அடுத்த அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னோம்னா பஸ்ஸர். பஸ்ஸர் இதுல கூட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு நாங்க இங்க வந்து பஸ்ஸர் இங்க எடுக்கலாம். நெகட்டிவோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு 6ஓட கனெக்ட் பண்ணிருக்கேன். டிரெக்டா கோடிங் போகலாம். இப்படி இங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். ஐஎன்டி பஸ்ஸர். இது வந்து பஸ்ஸரை வந்து 6ல கனெக்ட் பண்ணிட்டேன். 6. ஓகே. அவுட்புட் டிவைஸ். இப்போ வந்து இந்த கண்டிஷன் இப்போ நாங்க ஆல்ரெடி இருக்கிறதுல புஷ் பட்டனை புஷ் பண்ணா இந்த பஸ்ஸரும் கூட டோன் ஒன்று ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு இப்படி கொடுக்கணும். இப்படி டோன் கொடுக்கலாம். டோன் வந்து நான் பஸ்ஸர் வந்து 6ல கனெக்ட் பண்ணிக்கோம். ஸோ டோனுக்கும் 5000 கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எதுவுமே ப்ரெஷ் பண்ணலைன்னு சொன்னா நோ, சாரி, நோ டோன். நோ டோன் டிரெக்டா இங்க வந்து அந்த பின் நம்பரை மட்டும் கொடுத்தா சரி. நம்மளோட கோட் கம்ப்ளீட் சிமுலேட் பண்ணுவோம். யா, எல்லாம் கரெக்டா இருக்குது. Yeah, it's working correctly. So ஒக்விலையும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பஸ்ஸர் ஒன்று எடுக்கும். அதே தான் சேம் ப்ரொசஸ். இது கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்கு, அங்கேயும் கொஞ்சம் போயிட்டு. பட் நீங்க நீட்டாக ட்ரா பண்ணீங்க. கொஞ்சம் 5ல கொடுக்கும். கொடுக்குது. ஸோ அதே கோடை வந்து அதே கோட் சேம் கோட் தான் இங்கேயும் வந்து இது வந்து 5ல இருக்குது. எஸ், இது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து ஆன் கொடுக்கணும். 5000 கொடுக்கும். இங்க வந்து நாட் ஆன் கொடுக்கும். எல்ஸ் கண்டிஷன்ல நம்மளுக்கு ஆட்டோ வருது. ஸோ நாட் ஆன். அதே 5 டிரெக்டா 5 கொடுத்தா சரி. ஓகே, இதுவும் ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணலாம். ஓகே, இது ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து யூசர் இன்புட். இப்போ வந்து யூசர் இன்புட் வந்து ஸோ யூசர் இன்புட்னு சொல்லக்கல டிரெக்டா நம்மளுக்கு இந்த பஸ்ஸர் இதெல்லாம் தெரியும்.
அதை வந்து நான் எல்இடியை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, புஷ் பட்டன் தேவையில்லை. ஓகே, இந்த எல்இடி ஒன்று எடுப்பேன். ஸோ 2 எல்இடி எடுத்துட்டு இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு இந்த எல்இடியை நாங்கள் 9ஓட கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி டோட்டலி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த கோட்ல வந்து நாங்க நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. நம்மளுக்கு பட்டன் இல்லை. ஸோ இதுல எங்க பட்டன் எஸ் இதையும் delete பண்ணணும். இன்னொன்று எட் பண்ணணும். அதாவது சாரி, இந்த எல்இடி வந்து நமக்கு தேவை. ஸோ எக்ஸ்போன் பண்ணுறது 9, யா 9ல கனெக்ட் பண்ணிடுவோம். அதே நேரம் நேமை சேஞ்ச் பண்ணல. இப்போ சொல்லி எல்இடி 2. ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயம் உண்டு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது. இப்போ நாங்க இது வந்து சீரியல் இதுல தான் நாங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ சீரியல்ல நாங்க எடுக்கணும். சீரியல் டாட் ஓகே, இதுல நிறைய வேல்யூ இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா 9600. ஸோ இங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சார் வேல்யூ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ டிரெக்டா இங்க எப்படி கொடுக்கணும்னு சொன்னா சார்ல நாங்க ஒரு வேல்யூ உண்டு. சார்ல வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ அந்த வேல்யூவை எப்படி வாங்குறோம்னா சீரியல் ரீட் வாங்கி எடுப்போம். ஸோ இது ஸ்விட்ச் கேஸ் மூலம் நாங்க ரன் பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் சி ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கும். ஸ்விட்ச் கேஸ்ல வேல்யூவை அடுத்தது இதுல ஸ்விட்ச்ல கேஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் ஏ உண்ட அடிச்ச மிஷின் என்ன வாங்கணும்னா கேபிட்டல் ஏ உண்ட அடிச்சோம்னா டிஜிட்டல் ரைட். ஓகே, இது வந்து அந்த இது பிறகு இது வந்து மியூசிக் ஆயிரும். ஓகே, இது சாரி டிலேயும் கொடுக்கணும். டிலே வந்து நம்மளுக்கு ஒரு 1000 கொடுக்கும். 1 செகண்ட், ஒரு செகண்டுக்கு வந்து நம்மளுக்கு டிலே ஆகி வர மாதிரி. அடுத்து வந்து அடுத்த கேஸ் என்ன சொன்னா கேஸ் பி. கேஸ் பி எடிஷன் கண்டிஷன் மாற்றி கொடுக்குறேன். இது வந்து இது அப்படியே காப்பி பண்ணி போட்டோம்னா நம்ம ஈஸி ஒர்க் பண்ணணும். எல்இடி 2 வந்து ஹைட் பண்ற மாதிரி எல்இடி 2 ஹைட் பண்றேன். அடுத்தது வந்து இப்ப நாங்க சி வந்து கண்டிஷன் இப்படி கொடுக்கலாம். கேபிட்டல் சியை கிளிக் பண்ண எல்இடி எனக்கு தேவையில்லை. டிரெக்டா டோன் ஒர்க் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, 1000 செகண்ட். இது இல்லாமலுக்கு இப்போ வந்து இன்னொரு கேஸ் வந்து கொடுப்போம். அதாவது இப்போ ஸ்மால் ஏ, அதாவது சிம்பிள் ஏ கிளிக் பண்ணணும்னு சொன்னா என்ன எடுக்கணும்? எல்இடி எல்இடி ஒன் ஃபர்ஸ்ட் முதல் எல்இடி வந்து என்ன செய்யணும்?
லோவாகணும். ஸோ 0 கொடுப்போம். ஃபுல்லாவே லோவிலே இருக்கட்டும். சரி, ஓகே. இது காப்பி பண்ணி திருப்பி அடுத்து எல்இடி கொடுப்போம். ஐயா, இங்க வந்து நாங்க பின்னு சொல்லி கொடுக்குறோம். கேபிட்டல் பி இந்த எல்இடி 2 வந்து ஹைல இருக்கணும். ஆனா ஸ்மால் பின்னு சொன்னா எல்இடி 2 வந்து லோல இருக்கணும். அதே நேரம் சியை கொடுப்போம். சிம்பிள் சின்னு சொன்னா நோட் ஆன் வரும். சரியா? இங்க வந்து நோட் ஆன் டோனுக்கு வந்து 6 கொடுத்திருக்காங்க. சரி, 6 கொடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் வந்து கொடுக்கணும். டிஃபால்ட் கண்டிஷன் டிஃபால்ட்டா என்ன வரணும்னு சொன்னா பிரேக் ஆகுற மாதிரி வைக்கணும். கரெக்ட்லி ஒர்க் பண்றது நினைக்கிறேன். நீட்னஸ் எல்லாம் வருது. கரண்ட் பண்ணு. ஒயிட் செட்டப்யா, ஒயிட் செட்டப்ல ஒரு இரர் இருக்குன்னு சொல்லி காமிட்டது. ஒயிட் செட்டப் என்ன இரர்? ஒயிட் செட்டப் இன்மோட் எல்இடி எல்இடி 2 இதுவும் அவுட்புட். இது பசர் இதுவும் அவுட்புட். சீரியல் பிகன் சீரியல் பிகன். எஸ், சாரி, பிகன்ல தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுட்டேன். Yes, serial bigger. I think it's correct now. Yeah, mistake. இப்போ இந்த செட்டப் எழுதிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்கோம்? இப்போ சார் வேல்யூ ஒன்று வாங்குறோம். அவங்களுக்கு வேல்யூ ஒன்று வாங்குறோம். அதாவது கேபிட்டல் ஏன்னு சொன்னா எல்இடி ஃபர்ஸ்ட் எல்இடி வந்து ஒர்க் ஆகணும். சரி, நாங்க இங்க யூசர் இன்புட்டா கேபிட்டல் ஏ கொடுக்கோம். என்டர் பண்ணா எல்இடி ஒர்க் ஆகணும். சென்ட் பண்ணணும். எஸ், ஃபர்ஸ்ட் எல்இடி ஒர்க் ஆகுது. இதே இது நம்ம சிம்பிள் ஏ கொடுத்தோம்னா அது எல்இடி ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகுது. இப்போ வந்து கேபிட்டல் பி கொடுத்து எல்இடி ஒர்க் ஆகும். சிம்பிள் பி கொடுத்து அது சென்ட் ஆகணும். நம்ம கண்டிஷன்ல உண்டு விளக்கிதுன்னு நினைக்கிறேன். இதுல பில டோனும் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் ரீசன். ஸோ இங்க வந்து டோனை நாங்க கமெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒர்க் ஆகும். பி கேபிட்டல் பி கொடுத்தோம்னா எல்இடி 2 மட்டும்தான் ஒர்க் ஆகுற மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி send it. ரெண்டாவது எல்இடி ஒர்க் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஏஐ கொடுப்போம், கேபிட்டல் ஏஐ கொடுப்போம். எல்இடி அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகுது. ஸோ கேபிட்டல் சியை கொடுப்போம், பஸர் ஒர்க் ஆகணும். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்